Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன என்பது தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கக்கூடிய சுயேட்சை சின்னத்தில் 3ஐ தேர்வு செய்து தங்களுக்கான பொது சின்னத்தை கேட்க தற்பொழுது திட்டமிடப்பட்டிருக்கிறது. பொது சின்னம் ஒதுக்கப்பட்டால் அதனை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தி பிரச்சாரத்தை முன்னெடுக்கவும் தற்பொழுது விஜய் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சின்னம் என்பது ஒரு கட்சியின் எந்த அளவுக்கு முக்கியம் என்றால் சின்னத்தை பார்த்துதான் தற்பொழுது வரை அஇஅதிமுகவிற்கு வாக்களித்து வருகிறார்கள் மக்கள். இரட்டை இலைக்கு என்று ஒரு தனி மவுஸ் என்பது தொடர்ந்து இருக்கிறது. அதே போன்று உதயசூரியன், கை சின்னம், மாம்பழம், தாமரை உள்ளிட்ட பல்வேறு சின்னங்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருந்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன? அரசியல் கட்சிகள் தேர்வு செய்ய 190 சின்னங்களை பட்டியலிட்டு வைத்துள்ளது தேர்தல் ஆணையம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில் வரும் நவம்பர் 5 முதல் 2026 மே வரை கட்சிக்கு சின்னங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தற்பொழுது இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. மொத்தம் 190 சின்னங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஆட்டோ சின்னம், யானை சின்னம், வாகை மலர் உள்ளிட்ட ஒரு சில சின்னங்கள் பார்த்தோம்னால் இருக்கிறது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யானை சின்னத்திற்கு விண்ணப்பிக்க ஒரு ஆலோசனை நடக்கிறது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி பார்த்தோம்னால் ஏற்கனவே யானை சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இதனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் ஆட்டோ சின்னத்தை கொண்டு சேர்ப்பதற்கான முயற்சிகளை இருக்கிறது. ஒருவேளை ஆட்டோ சின்னம் கிடைத்தால் அதை மக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்று தற்பொழுது திட்டம் வகுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று மக்கள் மத்தியில் பிரபலமான சின்னங்களை கேட்டு பெறுவதற்கு தற்பொழுது விஜய் திட்டமிட்டிருக்கிறார். இந்த 190 சின்னத்திலிருந்து ஒரு சின்னத்தை மட்டும்தான் எடுக்க முடியும். அதில் ஒன்றைத்தான் அவர்கள் தேர்வு செய்ய முடியும். இதில் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி பார்த்தோமெனால் விவசாயி சின்னத்தை கேட்டு பெற்றிருக்கிறது. மாநில கட்சி அந்தஸ்தும் பெற்றிருக்கிறது. அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பாடை சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன சின்னத்தினை கேட்டு பெறலாம் என்பது தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அதே போன்று வழக்கறிஞர் அணி பிரிவு நிர்வாகிகளுடன் தற்பொழுது ஆலோசனை நடக்கிறது. வரும் நவம்பர் 5ஆம் தேதிக்கு முன்னாகவே சின்னத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு பின்பு சின்னத்தை பார்த்தோமெனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள், முறையான அந்த விண்ணப்பிக்கக்கூடிய பணிகள் துவங்கும் என தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்கான பணிகளை இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் துவங்குவதற்கும் தற்பொழுது விஜய் திட்டமிட்டிருக்கிறார். வரக்கூடிய ஜூன் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாளுக்கு முன்பாகவே இந்த சின்னத்தை இறுதி செய்யக்கூடிய பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அன்று எம்ஜிஆர் எப்படி இரட்டை இலை சின்னத்தை தேர்ந்தெடுத்தாரோ அதே போன்று விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அதை உடனடியாக இணையதளம், டிவி உள்ளிட்ட அதே போன்று தினசரி பேப்பர் உள்ளிட்டவை மூலம் பிரபலப்படுத்தக்கூடிய பணிகளை முடுக்கிவிட வேண்டும். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஐடி விங் நிர்வாகிகள் இளைஞர்கள் மத்தியில் சின்னத்தினை பிரபலப்படுத்த வேண்டும் என்பதில் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். அதற்கான பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. என்ன சின்னத்தை தேர்ந்தெடுக்க போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆவலுடன் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு குறித்த அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.